விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். பழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். பழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது
வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. Amen. Hallelujah. என்ன அற்புதமான வார்த்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருது இன்னைக்கு. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அது விலகாது பெயராது சாதாரணமா. அப்படியே ஆனாலும் அவர் கிருபை அவருடைய இரக்கம் நம்மை விட்டு ஒருபோதும் மாறாது. ஏன் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்ம நம்புகிறோம்? ஏன்னா அவர் நல்லவர். அவர் நல்லவர். அதுதானே இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அவர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறதுனால சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்காது. எதையோ ஒன்று சொல்லிட்டு அப்புறம் செய்கிறது வேறையாக இருக்காது. சொன்னதை அப்படியே செய்கிறவர் அவர். நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், வழுவாமல் காக்கிறவர், நமக்கு போதுமானவராக இருக்கிறவர், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர். கடைகளில் போய் என்ன மாதிரி பொருள்களால் அந்த கடைகள் நிறைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கேருந்து வருது? கடவுள் உண்டாக்குற இந்த உலகத்திலிருந்து உண்டாக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் உண்டாக்கக்கூடிய ஒரு உலகத்தை நமக்கு தந்திருக்கிறார் கடவுள். இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போனோன்னா பறந்து போயிடலாம். இந்த விமானமெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த உலகத்தை படைத்த கடவுள் அப்படி படைச்சிருக்காரு. அதுக்கு வேண்டிய ஒரு பொருளை கூட இவங்க உண்டாக்கலை. யார்? பிளேனை பண்ணவங்க உண்டாக்கலை. இங்கே இருக்கிற கடவுள் உண்டாக்குன பொருளை வச்சு தான் எல்லாம் பண்ணாங்க. ஒன்றுத்தையும் அவங்க படைக்கலை, படைத்தவர் அவர். படைச்சு அதெல்லாம் வச்சது மட்டும் இல்லை, அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய சிறப்பாக இப்படி வானத்தில் இத்தனை பேரை ஏற்றிக்கிட்டு பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விமானத்தை உண்டாக்கக்கூடிய அறிவை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். ஆற்றலை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். புத்தியை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். பொருளை இங்கே வச்சது மட்டும் இல்லை, அறிவை இங்கே வச்சிட்டார், உள்ளே வச்சிட்டார். மனுஷனுக்குள்ள அறிவாற்றலுடையவன் மனுஷன் இருக்கிறான். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளினார். அப்படின்னா அர்த்தம், எந்த பிரச்சனையும் ஒன்றை விட பெருசு கிடையாதுப்பா. எந்த பிரச்சனையும் ஒன்றை காட்டிலும் பெருசு கிடையவே கிடையாது. நீ தான் ராஜா, எல்லாத்துக்கு மேலே ஆளுகிறவன். உனக்கு தேவைன்னு எதுவுமே கிடையாது. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீ உண்டாக்கலாம், தயாரிக்கலாம், உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலாம். அதனால தான் பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குன்னு ஏர் கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தது? மனுஷன் சொல்யூஷன் கொண்டாடுறான் பிரச்சனைகளுக்கு. எவ்வளோ நாள் வந்துக்கிட்டே இருக்கிறது? நல்லா குழுன்னு உண்டாக்கும்னு அப்படி உண்டாக்கிட்டான். இப்படியே போயிட்டே இருக்குது உலகம். அதனால தான் ஒரு வசனம் சொல்லுது, பூமி உம்முடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறது. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன், the earth is full of your riches. உடைய ஐஸ்வர்யத்தால் நிறைந்திருக்கிறது. ஒரு பஞ்ச பரதேசி உலகத்தை தரல கடவுள் நம்மளுக்கு, பஞ்சத்தில் வாடுறதுக்கு. ஐஸ்வர்யத்தால் நிறைந்த உலகம். பூமியை நோண்டுனீங்கன்னா அது கீழே தங்க சுரங்கங்கள், எண்ணெய், எத்தனை வளங்கள் இருக்குது. நோண்ட வருது, ஆழமாக போக போக வருது. அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். நோண்ட வர்ற மாதிரி பண்ணி வச்சுட்டார். பஞ்சத்தில் வாழும்படியா இல்லை, இதெல்லாம் நோண்டுறதுக்குரிய அறிவையும் கொடுத்துட்டார். அதை எப்படி நோண்டணும், எப்படி எடுக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும், அதுலேருந்து என்னவெல்லாம் உண்டாக்கணும். எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நீ கொஞ்ச நேரம் சில நேரத்தில் கண்ணாடிக்கு முன்னால் பார்க்கணும். ரொம்ப சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. சாதாரண நாட்களில் நம்ம எல்லா படைப்புகளை காட்டிலும் உன்னதமானவர்கள், சிறந்தவர்கள் நாம். ஏன்னா அவைகள்லாம் பொருள்கள்,
நாம் மனிதன், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன். இதெல்லாம் எடுத்து எப்படி அதை பயன்படுத்தணுமோ, என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்குரிய அறிவு, ஆழமான அறிவு, ஆற்றல், இதெல்லாம் உடையவர்கள் நாம். எல்லாம் எண்ணி பார்க்குற இந்த காலை வேளையில் என்ன இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் பாருங்க. சிலர் நான் ரொம்ப சின்னவங்க, நான் ஒன்றும் இல்லை நினச்சிடா, இல்லை வேறு விதமாக யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த பூமியை படைத்ததன் மூலமாக காட்டிட்டு, இந்த பூமியை படைத்த விதம், அதை எப்படி மனுஷனுக்காக உண்டாக்கினீர், அதில் என்ன வச்சிருக்கிறீர், அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்குள்ள வச்சுட்டீர். எப்பேற்பட்ட தேவன் நீர்! அளவெல்லாம் ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக கொண்டு வந்து விட்டீர். எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலை, தீர்வை நாங்கள் இந்த பூமியில் உண்டாக்க முடியும் என்கிற அளவுக்கு அப்படிப்பட்டவர்களாக எங்களை வைத்திருக்கிறீர். அறிவு, ஆற்றல் மிக்கவர்களாக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மிருகத்தை போல எங்களை உண்டாக்கலை, ஒன்று செய்ய இயலாதவர்கள பொம்மையை மாதிரி உண்டாக்கலை, எங்களை புத்தி இல்லாதவர்களாக எங்களை உண்டாக்கலை. எல்லா சூழ்நிலைகளாலும் நசுக்கப்படுகிறவர்களாய், நசுகி போகிறவர்களாய் எங்களை உண்டாக்கலை. எங்களை நசுக்க நினைக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் தள்ளி விட்டு எழுந்திருக்கிறவர்களாக எங்களை உண்டாக்கி இருக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே உண்டாக்கி இருக்கிறேன். எங்களை கீழே இழுத்து போடுகிற அத்தனை சூழ்நிலையிலும் வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் சந்திக்கக்கூடியவர்களாய், ஜெயிக்கக்கூடியவர்களாய் எங்களை உண்டாக்கி இருக்கிறேன். ஒருவேளை அதை அறியாமல் வந்திருந்தா இன்றைக்கு மக்கள் அவருடைய உள்ளங்களோடு பேசுங்க. தாவே, இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் எங்களுக்கு திரும்ப தரும்படியாய் வந்தார். பாவத்தின் மூலம் இதையெல்லாம் சரியாக செய்ய முடியாமல் போன மனுஷனுக்கு, எப்படி இருக்க வேணுமோ அப்படி இருக்க முடியாமல் போன மனுஷனுக்கு, தோல்வியில் வாழுகிற மனுஷனுக்கு வெற்றியை தரும்படியாக, அவனை ஆளுகிறவனாய் மாற்றும்படியாக இயேசு வந்தார் என்பதை இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஊர் உலகத்தில், உலகம் முழுவதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை மக்களும் இன்றைக்கு அறிந்து கொள்ளட்டும். மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், திறக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். எங்களுடைய உள்ளங்களோடு பேசட்டும். தைரியமும் விசுவாசமும் உண்டாகட்டும். தலைகள் நிமிரட்டுங்க. தாவே, எங்கள் தலைகளை நிமிர்த்துகிற தேவன் நீர். நிமிர்த்துவீராக. வெட்கி தலை குனிந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு தலை நிமிரட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை. தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை. நித்திய வாழ்வை தந்து விட்டார். மரண பயத்தை நீக்கி விட்டார். நித்திய வாழ்வை தந்து விட்டார். இனியும் எதற்கும் பயமில்லையே, இயேசுவோடு ஆளுவோமே. இனியும் எதற்கும் பயமில்லையே, இயேசுவோடு ஆளுவோமே.
உயிர்த்து எழுந்திடுவோம். மரித்த இயேசு உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்து எழுந்திடுவோம். எக்கால துணியோடு வந்திடுவா, வானில் அவரோடு சென்றிடுவோம். எக்கால துணியோடு வந்திடுவா, வானில் அவரோடு சென்றிடுவோம். ஜெயவேந்தன் வென்றெழுந்தா, நமக்காக ஜெயித்தெழுந்தா. ஜெயவேந்தன் வென்றெழுந்தா, நமக்காக உயிர்த்தெழுந்தா. மரணம் தோற்று போனதே, நம் இயேசு ஜெயித்திட்டார். கல்லறை வெறுமையானதே, நம் ராஜா ஜெயித்திட்டார். மரணம் தோற்று போனதே, நம் இயேசு ஜெயித்திட்டார். கல்லறை வெறுமையானதே, நம் ராஜா. எல்லோரும் சேர்ந்து. மரணம் தோற்று போனதே, நம் இயேசு ஜெயித்திட்டார். கல்லறை வெறுமையானதே, நம் ராஜா ஜெயித்திட்டார். மரணம் தோற்று போனதே, நம் இயேசு ஜெயித்திட்டார். கல்லறை வெறுமையானதே, நம் ராஜா ஜெயித்திட்டார். ஜெயவேந்தன் வென்றெழுந்தா, நமக்காக ஜெயித்தெழுந்தா. ஜெயவேந்தன் வென்றெழுந்தா, நமக்காக. ஜெயவேந்தன் வென்றெழுந்தா, நமக்காக ஜெயித்தெழுந்தா. ஜெயவேந்தன் வென்றெழுந்தா, நமக்காக உயிர்த்தெழுந்தா. ஜெயவேந்தன் வென்றெழுந்தா, நமக்காக ஜெயித்தெழுந்தா. ஜெயவேந்தன் வென்றெழுந்தா, நமக்காக உயிர்த்தெழுந்தா. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறார் இயேசு. ஆகவேதான் பிரம்மாண்டமாக அவரை துதித்து பாடி இசையுடன் நாம் ஆராதிப்பது சரி. அதுக்கு அவர் தகுதியானவர். பொதுவாக அப்படிப்பட்ட இசை உலகத்தில் அவங்க என்னத்தையோ கொண்டாடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் நாம் இயேசுவை கொண்டாடுகிறோம். இயேசு இல்லாமல் நாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இயேசு இருக்கிறதுனால எல்லாமே சாத்தியம், எல்லாம் கூடும். உண்மையிலே இயேசுவை கொண்டாடுகிற ஒரு பாடல். இயேசு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்னத்தை சாத்தியமாக்கி இருக்கிறார் என்பதை கொண்டாடுகிற ஒரு பாடல். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நாம் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. மரணத்தை கண்டே பயப்பட தேவையில்லை. எத்தனையோ பேர் மரண பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மரிச்சா பட்டுன்னு வந்துடுது. முக்கால்வாசி நேரம் கண்டுக்காமல் போகிறாங்க. ஆனால் என்னைக்காவது மரணத்தை யோசித்து தானே ஆகணும். அன்னைக்கு தெரியுது அவங்களுக்கு மரண பயம். கிறிஸ்தவன் மரண பயத்தினால தவிக்க தேவையில்லை. ஆகவே எந்த பயத்தினாலையும் தவிக்க தேவையில்லை. மரணத்தை வென்றார், நாமும் ஜெயிப்போம். ஏற்கனவே ஜெயித்து கொண்டிருக்கிறோம். வாழ்நாள் எல்லாம் ஜெயிப்போம். நித்தியமாய் நாம் ஜெயிப்போம். நாம் ஜெயிக்கிற ஒரு மக்கள். இந்த அடுத்த பாடல் தொடர்ந்து இயேசு நமக்கு என்ன தந்திருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்லுகிற பாடல். ஒவ்வொரு வரியும் கரெக்டாக கவனித்து அதை உள்வாங்கி அர்த்தமுள்ள விதத்தில் பாடி கருத்துடன் ஆவியுடன் அவரை துதிப்போம். எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றும் என்
தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சுகவாழ்வு தந்தார் இயேசு. சுகவாழ்வு தந்தார் இயேசு. சுகவாழ்வு சுகவாழ்வு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை விடுதலை தந்தார் இயேசு. எனக்கு விடுதலை தந்தார். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு. அபிஷேகம் தந்தார். அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Amen. எவ்வளோ தந்திருக்கிறார். இந்த பாட்டில் எவ்வளோ பாடணும், ஆனால் சொல்ல முடியாது ஒரு பாட்டில் அவர் எவ்வளோ தந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ தந்திருக்காரு, எல்லாத்தையுமே தந்திருக்கிறார். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆல் திங்ஸ் ஆர் யோர்ஸ், எல்லாமே உங்களுடையது.
ஏன்னா கிறிஸ்துவே உங்களுடையது. அப்போ எல்லாத்தையும் பெற்ற மாதிரி தானே. இதெல்லாம் ஏன் சாத்தியம்னா, இதெல்லாம் ஏன் நமக்கு இப்படி உண்டாயிருக்குதுன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். அதை மறந்துடக்கூடாது. அது இல்லைன்னா சுக வாழ்வு கிடையாது, சமாதானம் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது, அபிஷேகம் கிடையாது. இப்படி ஒன்றாய் கூடி ஆராதிக்க கூட முடியாது. ஏன்னா சுயமாக பார்த்தா, வெறும் நம்ம தகுதின்னு பார்த்தா யாருக்கும் தகுதி இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக வர்றதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. ஆண்டவர்கிட்ட எதையும் பெற்றுக்கொள்றதுக்கும் யாருக்கும் தகுதி இல்லை. ஏன்னா நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய்விட்டோம். ஆனால் இயேசு வானத்திலிருந்து பூமி வரைக்கும் வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் உயிரையே கொடுக்கிறார். ரத்தம் சிந்தி தம்மையே பலியா ஒப்பு கொடுக்கிறார். அங்கே அவமானப்பட்டு பாடுபட்டு மரிப்பதன் மூலமாய் அவர் உயிர்த்தெழுந்ததுனால இன்றைக்கு நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. இந்த அடுத்த பாடல் விசேஷமாய் இந்த சுகத்தை வலியுறுத்துகிற ஒரு பாடல். எப்படி சிலுவையினால நமக்கு சுகம் உண்டு. அவன் அந்த வார்த்தையில் நல்லா கவனித்து நாம் பாடுவோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். பெற்ற ரத்தம் சிந்தியே விலையீந்து என்னை மீட்டு கொண்டீரே. விலையேற பெற்ற ரத்தம் சிந்தியே விலையீந்து என்னை மீட்டு கொண்டீரே. ஏற்றுக்கொண்டீரே என் வேதனை எல்லாம், சுமந்து கொண்டீரே என் நோய்களெல்லாம். ஏற்றுக்கொண்டீரே என் வேதனை எல்லாம், சுமந்து கொண்டீரே என் நோய்களெல்லாம். நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, என் என் மருத்துவரே. நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே. நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே, என் காயங்களாற்றும் என் மருத்துவரே. நீரே என் பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே. உம் தழும்புகளால் சுகமானேனே. பலவீன வேளையில் பலனானீரே, சுகவாழ்வை என்னுள் துளிர்க்க வைத்தீரே. பலவீன வேளையில் பலனானீரே, சுகவாழ்வை என்னுள் துளிர்க்க வைத்தீரே. வியாதிகளை எல்லாம் விலக்கினீரே. இயேசுவே நீரே என் ஆரோக்கியமே. வியாதிகளை எல்லாம் விலக்கினீரே. இயேசுவே நீரே என் ஆரோக்கியமே. நீரே யெகோவா ராஃபா என் பரிகாரியே,
காத்து கொண்டீர். மதிலாக என்னை சூழ்ந்து கொண்டீர். தீங்குகள் மதிலாக என்னை சூழ்ந்து கொண்டீர். நீரே யெகோவா ராஃபா, என் பரிகாரியே, என் காயங்களாற்றும் என் மருத்துவரே. நீரே யெகோவா ராஃபா, என் பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே. உம் தழும்புகளால் சுகமானேனே. நீரே யெகோவா ராஃபா, என் பரிகாரியே, என் காயங்களாற்றும் என் மருத்துவரே. நீரே யெகோவா ராஃபா, என் பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே. நீரே யெகோவா ராஃபா, என் பரிகாரியே, என் காயங்களாற்றும் என் மருத்துவரே. நீரே யெகோவா ராஃபா, என் பரிகாரியே, உம் தழும்புகளால் சுகமானேனே. உம் தழும்புகளால் சுகமானேனே. தழும்புகளால் சுகமானேனே. கர்த்தரை ஸ்தோத்தரி, ஓ உள்ளமே, தூயரை ஸ்தோத்தரி. புது பாடல்களால் உள்ளமே, தூயரை ஸ்தோத்தரி. நீர் அன்பும் ஆசாந்தம், தயவும் நல்வுள்ளமும் காருண்யமும் கொண்ட வல்லவர். உம் உபகாரங்களுக்காய் கோடி நன்றி. உம்மை துதிக்க உள்ளம் ஏங்குதே. கர்த்தரை ஸ்தோத்தரி, ஓ உள்ளமே, தூயரை ஸ்தோத்தரி. புது பாடல்களால் உள்ளமே, தூயரை ஸ்தோத்தரி. கர்த்தரை ஸ்தோத்தரி, ஓ உள்ளமே, தூயரை ஸ்தோத்தரி. புது தள்ளாடிடும் மோதிர் வயதானாலும் மறுமைக்கு சமீபித்தாலும் உம்மை புகழ் பாடி போற்றிடுவேன் நான். நித்தியமாய் நித்திய நித்தியமாய்
ஸ்தோத்தரி கர்த்தரை ஸ்தோத்தரி ஓ உள்ளமே தூயரை ஸ்தோத்தரி புது பாடல்களாய் உள்ளமே தூயரை ஸ்தோத்தரி தூயரை ஸ்தோத்தரி ஓ தூயரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறீர், எங்கள் நோய்களிலிருந்து எங்களை குணமாக்கி இருக்கிறீர், பிராணனை அழிவுக்கு மீட்டு எங்களை வாழ வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக உயிரையே கொடுத்து பாடுபட்டு அவமானப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து இதெல்லாம் செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் கூட நீர் தொடர்ந்து எங்களுக்கு நன்மைகளை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்புவதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை ஊட்டுகிற அளவுக்கு உடைய வசனம் புறப்பட்டு போகட்டும், வல்லமையாய் புறப்பட்டு போகட்டும். ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாகவும் நம்பிக்கை பிறக்கட்டும், எழும்பட்டும், கவலையும் பயமும் பாரமும் நீங்கட்டும். இம்மட்டுமாய் செய்த நல்ல தேவன் இனிமேலும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக ஆக்குவீர் என்று நம்ப எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். அப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை இன்றைக்கு நீர் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். மீதி வேளுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.